Hi students, welcome to Initial IIS Academy. So வீடியோல எனக்கு உங்களுக்கு குணமான ரெடிகேட் செலக்ட். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் பத்தி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். முதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீ டெஸ்ட், ஓகேவா? அது ஃபுல் டெஸ்ட் 9th டெஸ்ட் இன்னைக்கு தான். சோ மே 30 இன்னைக்கு. சோ அந்த அனௌன்ஸ்மென்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாசம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பரவாயில்ல, நான் ஒரு விஷயங்களை பாக்குறேன் சமூக வலைதளங்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஜூன்ல வராது, லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அது ஜூன்ல வந்துருமா இல்ல மத்தவங்க சொல்ற மாதிரி தள்ளி தான் போகுமா அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துறேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா நீங்க எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். புரியுதா? அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன். சோ எஸ்ஏக்கு ஃபுல் டெஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே டெய்லி வச்சிட்டு இருக்கோம். டெய்லியா ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். ஏப்ரல் 21, ஏப்ரல் 26, ஏப்ரல் 21 ஆரம்பிச்சோம். ஒரு 4 நாளைக்கோ 5 நாளைக்கோ ஒரு வாட்டி எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான் வச்சிருக்கோம். அந்த வகையில நம்ம 8 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 9ல வந்து நிக்கிறோம். மே 30. இன்னும் நம்மள்ட்ட ஃபுல் டெஸ்ட் ஒரு 3 தான் இருக்கு. அதாவது 10, 11, 12 இந்த 3 டெஸ்ட் முடிச்சிட்டோம்னா மொத்தமா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பாஸ் வந்து முடிஞ்சிரும். புரியுதா? சோ மே 30 இன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் நம்பர் 9. இந்த டெஸ்ட் நான் எப்படி சார் எழுதுறது அப்படி கேட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான क्वेश्चन பேப்பர் இருக்குல்ல, அதுக்கான PDF வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிடுங்க. சரி, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருப்பேன். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கான ஆன்சர் நாங்க அதுல அப்லோட் பண்ணிடுவோம். சோ நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் செக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ கீழே வந்துட்டு டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கான ஷெட்யூல் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் தான். இத தயவு செய்து பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்து டேஷ் ஆகியனா 2024 எஸ்ஏ ஆகுது நான் போட்டுருக்கேன். உங்க பேர் எழுதி ஒட்டிருங்க. உங்க வீட்ல உங்க பேர் எழுதி ஒட்டிருங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து எப்பா நீங்க வா ஏ பி சி குமார் சுரேஷ் நீ பாஸ் நீ எஸ்ஏ பாஸ் பண்ண போறேன் ஏன்னா தனித்தனியா அவங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களே சொல்லிக்கோங்க. புரியுதா? அதுக்காக இந்த விஷயமும் கூட. ரைட். சோ டெஸ்ட் சொல்லிட்டேனா இப்போ அந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் TNUSRB என்ன சொன்னாங்க? எக்ஸாம் வந்து TNUSRB தான். சோ 2-3 வருஷமா கடைசியா எடுத்து பார்த்தா TNUSRB அவங்க வேலையை கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 2022ல இருந்து பார்த்தா 2022 எஸ்ஐ வந்தாச்சு, 2022ல பிசி வந்தாச்சு, 2023ல எஸ்ஐ வந்தாச்சு, 2023ல பிசி வந்தாச்சு. இப்போ 2024ல எஸ்ஐ வரப்போகுது 99% கன்ஃபார்ம், பிசி வரப்போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப TNUSRB சொல்றது கரெக்ட்டா செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஜூன் மாசம் TNUSRB தான் சொன்னாங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. TNUSRB வந்து சொல்லட்டும், ஜூன்ல கிடையாது ஜூலைல தான் நம்ம அப்ப நம்பிக்கலாம். சரிங்களா? அப்ப நம்பிக்கலாம். சோ ஜூன் மாசம் TNUSRB சொல்லிட்டாங்க ஜூன் மாசம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால அது கண்டிப்பா வந்துரும். 100% வந்துரும். ஜூன் மாசம் கண்டிப்பா வந்துரும். புரியுதா? அதனால மத்தவங்க சொல்றத தயவுசெய்து கேட்டு இருக்காதீங்க. ஜூன் மாசம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சு விட்டுருவாங்க. ஒரு 2-2.5 மாசம் தான் இருக்கும். அப்ப சரசரன்னு ஓட முடியாது. தயவுசெய்து இப்பல இருந்தே படிங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நினைச்சு படிங்க. அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ஜூன் மாசம் நோட்டிஃபிகேஷன் வருது, அதாவது ஜூன்ல வரும் நான் வந்தோட படிக்க ஆரம்பிப்பேங்கிறதே இங்க மிகப்பெரிய கிரைம். நான் சொல்றேன் கிரைம். அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய கிரைம். இதுல பாதி பேர் வராதுன்னு சொல்றீங்க. நான் வந்து அப்ப படிப்பேன்னு சொல்றேன் தப்புன்றேன். நீங்க வராதுன்னு சொல்றீங்க. இப்ப இருந்து அதனால படிங்க. புரியுதா? தயவுசெய்து சொல்றேன் படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க சார் இவ்வளோ இதா சொல்றீங்களே, இது ஒருவேளை ஜூன்ல வரல, ஜூலைல தான் வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க கேட்பீங்க. TNUSRB சொல்லிட்டாங்க ஜூலைல தான் வரப்போகுது, அப்ப என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா ஜூலைல வரப்போற நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். தட்ஸ் இட். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருந்தே எக்ஸாமுக்கு படிக்க சொல்றேன். அவ்வளவுதான். நம்ம 2024 எஸ்ஐ பாஸ் பண்ணணும். அதுக்கு இப்ப இருந்து படிங்க. புரியுதா? சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமில எஸ்ஐக்கு ஆன்லைன் கோர்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதான் ஃபீஸ் ஷீட். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கோம். புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கோம். பேர் கேப்டன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். புரியுதா? ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலுமே கூட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரேன். ஓகேவா? கேப்டன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அதுக்கான ஷெட்யூல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரேன். டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் 999 தான். இதுல என்னென்ன ப்ரொவைட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ஓகே? 50 டெஸ்ட், 7000க்கு மேற்பட்ட क्वेश्चंस, அதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் வந்துரும். டெஸ்ட்கான டிஸ்கஷனும் வந்துரும். அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 7000 क्वेश्चनா ஒரு 25000க்கு மேற்பட்ட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் வெறும் 999ல. சரி, எஸ்ஏ ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த 50 டெஸ்ட் கொண்ட பேக்கேஜ் வந்துரும். டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்துரும். சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், GSல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாसेस, இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து ஃபீஸ் வரும்னே 299 தான். சோ இல்ல எது வேணாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல வருதோ ஜூலைல வருதோ 2வது வருதால எஸ்ஐ பாஸ் பண்ணனும். அத ஒரே கண்ணோட்டத்துல இருங்க, கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.